அனைவருக்கும் வணக்கம். முன்னாடி பேசிட்டு போனவங்க எல்லாம் கண்ணதாசன் மிகவும் சிறந்தவர், காதல் மன்னன் இதெல்லாம் சொல்லிட்டு போனாங்க. ஓகே, கண்ணதாசன் பாட்டை குறை சொல்றதுக்கு நான் வரல. ஆனா கண்ணதாசனுக்கு நிகராக 29 வயதில் இறந்து போன எனது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை சம நிகராக பார்க்கிறார்கள் என்றால் பட்டுக்கோட்டை எவ்வளோ பெரிய ஆள் என்று நீங்களாம் புரிஞ்சுக்கணும். புரியுதா? பட்டுக்கோட்டை போய்கொண்டிருக்கிறார். அங்கு ஒரு வாய்க்காலில் சில மீன் குஞ்சுகள் துள்ளி விளையாடுகிறது. அதை பார்த்தவுடன் எழுதுகிறான், ஓடிப்போ ஓடிப்போ கெண்ட குஞ்சை, கரை ஓரத்தில் மேயாத கெண்ட குஞ்சு, தூண்டில் கரண் வரும் நேரமாச்சு, ரொம்ப துள்ளி குதிக்காத கெண்ட குஞ்சு. யாராவது சொல்ல முடியுமாயா? பட்டுக்கோட்டை கோடி ரூபாய் கொடுத்தாலும் காதல் பாடல்களை எழுதாத ஒரு கவிஞன். ஆனால் அப்படி ஒரு பாட்டு எழுதினாரு. அந்த இசையமைப்பட சொல்லி ஒரு பாட்டு எழுதி எப்படியோ ஒரு காதலுக்கு ஒரு பாட்டு பாடியாங்க. அப்போ எழுதுறாரு, முத்தம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தாமலேயே ஒரு பாட்டு எழுதுறாரு பட்டுக்கோட்டை. ஒரு கணவன், மனைவி, குழந்தை. அந்த அம்மா பாடுற மாதிரி, கன்னத்தில் ஒன்னே ஒன்று கடனாக தாடா அப்படின்னா என்ன, முத்தம் தானே? அதை சொல்லாம இலைமறை காயாக எழுதினவன் என் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எத்தனையோ பேர் அடிமைத்தனத்தில் மீட்பதற்காக அவர் எழுதின பாடல்கள் எல்லாம் பயங்கரமான பாட்டு. பள்ளி மாணவர்களுக்கு எழுதுறாரு, தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான்,